அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்க ஃபேமஸான ஒரு பெட் ஷாப். நம்ம கிருபா நாய் பண்ணை. இது ஒரு ஃபேமஸான இடங்க. ஸோ இந்த ஃபேமஸான இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசி இதில் மெயின் ரோட்ல இந்த டேர்னிங்ல தான் இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிஸ்னஸாக பண்ணாமல் அவங்களோட ஒரு வாழ்க்கையாக தினசரி வாழ்க்கையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வச்சிருக்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி வச்சிருப்போம். அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வாடா போடா என்னன்னா இங்கே இருக்கு நீ வரமாட்டியா, ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. வணக்கம் சார், என்னோடய நேம் வந்து உதயா. நான் வந்து மதுரையில் கடச்சினேந்தல் அழகர் கோயில் ரோடு போகிற வழியில் கடச்சினேந்தல்னு ஒரு வில்லேஜில் வந்து டாக் ஃபார்ம் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 1980 நாங்கள் வந்து பண்ண வச்சுருக்கோம். எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வகையான ப்ரீட்ஸ் வந்து இப்போ நாங்கள் வந்து ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீசெல்லிங் பர்பஸ்க்காக தான் பண்ணுறோம். இதில் வந்து நாங்கள் ப்ரீடை பொறுத்தளவுக்கு லேப்ரடார் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டால்மேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாக்ஸர் இருக்குங்க, கோல்டன் ரெட்ரீவர் இருக்குது, ராட்வைலர் இருக்குது, டேஷ்ஹவுண்ட்ஸ் வச்சுருக்கோம், பொமரேனியன் இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு 15 வகையான டாக்ஸோட மேல் ஃபீமேல்ஸ் நாங்கள் தான் வச்சுருப்போம். நாங்களே ப்ரீட் பண்ணி இங்கே பப்பீஸ் எல்லாம் எடுத்து நாங்களே இங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் எங்கள்கிட்ட வாங்குறதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டிங்கிறது வந்துட்டு வெளியே எடுத்தாலும் இது மோர் ஓவர் அதெல்லாம் குவாலிட்டியில் ஒன்றும் பெரிய ரீசன்ஸ் இருக்காது. ப்ரைஸில் ரீசன்ஸ் இருக்கும். ஒரு 1000-2000 கம்மியாக வரதுக்கு வெளியே வாங்குறது காட்டிலும் நம்மள்கிட்ட வாங்குறது கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு டால்மேஷனை பற்றி பார்க்கலாம். டால்மேஷன் வந்துட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு தான் அது. இதோட ஆரிஜின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கே பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோஷியான்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியில் தான் இது பிறந்தது. இது எப்படி வகையான டாக் அப்படின்னா மீடியம் சைஸு, அதாவது ஒர்க்கிங் டாக் தான் இது. மீடியம் சைஸ்டு டாகு. இதுக்கு வந்துட்டு ஹேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்மூத் கோட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகையான கலர் வரும். பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒயிட்டில் வந்து பிளாக் பேட்ச் வரும், அதே மாதிரி ஒயிட்டில் வந்து ப்ரௌன் பேட்ச் வரும். இந்த மாதிரி 2 டைப்பில் தான் இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா விக்ரஸான டாக் தான், ரொம்ப ஸ்டாமினா கூட. ஆமாம், அக்ரெசிவ்னு கிடையாது, அக்ரெசிவ்ன்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்டாமினா கூட, வில் பவர் கூட. அது நல்ல ஒர்க்கிங் ஸ்டைலில் ரன்னிங்லாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு வர்றதளவுக்கு ஸ்டாமினா இருக்கும், நல்லாயிருக்கும். கார்டிங் நல்லா பண்ணோம். நம்ம மெயின்டெனன்ஸும் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். நம்ம கண்ட்ரீஸில் வந்து அதெல்லாம் ரொம்ப காலமாக இருக்குது. அதனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் பெருசாக இருக்காது. நமக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைக்கு இப்போ வின்டரு சம்மரு இந்த மாதிரியான சீசன் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய டாக் தான் டால்மேஷன். ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் இது என்ன மாதிரி? டால்மேஷன் நாங்கள் பழைய ப்ரைஸ் 8000-7000 கொடுத்து விட்ருந்தோம். இப்போ 13,000-15,000 வந்துடுது ஒரு பாப்பி. மேல்னால் ஒரு 15,000, ஃபீமேலாக இருந்துச்சு அப்படின்னா 13. இது வந்துட்டு மார்க்கிங்ஸை பொறுத்து மாறும். இதிலே பேப்பர் குவாலிட்டினா இன்னும் கொஞ்சம் கூடும். பேப்பருங்கிறது இந்த கென்னல் கிளப் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அவங்க ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்குறது, ஃபாதர் மதர் ஐடென்டிஃபை பண்ணி. நிறையா பேர் வந்து பேப்பர் இருந்த குட்டி மட்டும்தான் ஒரிஜினல் குட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. பேப்பர் இல்லைன்னா இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15% தான் பேப்பர் டாக்ஸு, மற்ற எல்லாமே வித்தவுட் பேப்பரில் தான் இருக்கும். அதில் கொஞ்சம் மார்க்கிங்ஸு, கலரு, அந்த சைஸு, ஃபாதர் மதர் லைனேஜை பொறுத்து மாறுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வாங்கலாம், வளர்க்கலாம், கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மல்டி டேலண்டட் டாக் தான், அது வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நான் சொல்ல போகிறது வந்து அமெரிக்கன் பிட்புல் டெரியரு. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இந்த பிளாக்கில் ஒயிட் பேட்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். என்கிட்ட அதில் மேல் இருக்குது, பப்பிலேருந்து தான் நான் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக நிறைய கண்ட்ரீஸில் பேண்டட் தான். இது என்ன காரணத்தினால பேண்டடுன்னா, அவங்க ஃபாரினில் வந்துட்டு இப்போ நம்ம ஊரில் எப்படி கோழி சண்டை, ஆட்டு சண்டை, கிடா சண்டை எல்லாம் விட்றப்போம்ல, அதே மாதிரி அவங்க வந்துட்டு என்னென்னா பெட்டு கட்டி டாகை வந்து ஃபைட்டிங்காண்டி யூஸ் பண்ணுற டாக் அது. அப்போது இப்போ அதெல்லாம் நிறைய கவர்மெண்ட் வந்து இது பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. அதனால் தடை செய்யப்பட்ட ஒரு வகை. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஷார்ட் டைப் டாகு, ஸ்மால் சைஸ் டாக் தான் அது. மீடியம் கூட கிடையாது, ஸ்மால் சைஸ் டாக் தான். இது எப்படி இருக்கும்னா ரொம்ப வைட்டல் கெப்பாசிட்டி, அந்த கடிக்கக்கூடிய அந்த இது வந்துட்டு அந்த ஜாவோட இது வந்து ரொம்ப அதுக்கு கூட திக்காக இருக்கும். அது ஒரு டைம் கடிச்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது நிறைய பேர் அப்படி வளர்க்குறாங்க. இப்போ அது ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான், நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான். அது மாதிரி நம்ம வளர்ப்பில் தான் இருக்குது, அதையும் வளர்க்கலாம். அதுவும் ரொம்ப ஸ்மூத் கோட்டாக தான் இருக்கும், ஹேர்ஃபால் ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதில் கலர்ஸ் நிறையா இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் புல்லின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் சைஸாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குங்க. இது வந்து டெரியரு, அமெரிக்கன் பிட்புல் டெரியருங்க. இது
அடுத்து நம்ம சிட்ஸுவை பற்றி சொல்லுவோம். சிட்ஸு வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டாய் ப்ரீடுங்க. அது வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடியதுங்க. வெளியெல்லாம் பண்ணலாமா, அதுக்கு வந்து ஹேர் கூட, அது வந்து ஆரிஜின் சைனா தான், அது ஹேர் கூட வரும். அது இந்த ஷோவிலலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்மால் சைஸாக தான் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டே அதிகபட்சம் அது வளர்ந்து பெரிய அளவுக்கு வந்தாலே ஒரு 5-6 கிலோவுக்கு மேலே வராது. இந்த ரொம்ப அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பெஸ்ட்டான அது. கலர் அதில் 2 கலர் 3 கலர் ட்ரை கலர் வரும், டபுள் கலர் வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஒயிட்டு ப்ரௌன் இப்படி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் ரெட்டு, அப்புறம் வந்துட்டு ஒயிட்டு இந்த மாதிரி வரும். அது மாதிரி ட்ரை கலரில் வரும். டபுள் கலரில் பிளாக் அண்ட் ஒயிட்டு, பிளாக் அண்ட் ப்ரௌனு இந்த மாதிரிலாம் டபுள் கலர்ஸில் வரும். ப்ளூலலாம் இருக்குது, ப்ளூ கலர்ஸ்லாம் இருக்குது மேக்ஸிமம். இங்கே இந்தியாவில் மோஸ்ட்லி கிடைக்கிறது இந்த மாதிரி தான் கிடைக்குங்க. இதுவும் பேப்பர் டாக் வித்தவுட்டு அந்த மாதிரி ஷோ குவாலிட்டி இது மாதிரிலாம் நிறையா இருக்குது சிட்ஸுவை பொறுத்தளவுக்கு. அதுக்கான ஃபீடுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். பர் டேவுக்கு வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு இருந்தாலே போதுமானது தான். அது கொஞ்சம் அந்த பப்பீஸில் அப்புறம் அடல்ட்டாக வர வர அதோட காம்பினேஷன் கொஞ்சம் மாறும். இது சிட்ஸோட வெரைட்டிங்க. ஆமாம். அடுத்து நம்ம ஜெர்மன் ஷெப்பர்டை பற்றி பார்ப்போம். ஜெர்மன் ஷெப்பர்டு ஆரிஜின் வந்துட்டு ஜெர்மன் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது ஒரு பல வகையான டாகோட இனச்சேர்க்கை கண்டுபிடிப்பு தான். ஒரு 350 வகையான டாகுகளோட இது கிராஸ் பண்ணது தான் ஜெர்மன் ஷெப்பர்டு கடைசியாது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பழங்கால வெரைட்டி. அது வந்துட்டு இது ஒரு நரித்தனமான ஒரு டாக் தான். அறிவு இருக்கும், திறமை இருக்கும், ரொம்ப ஹார்ஸான டாகு தான். இப்போயும் எப்போயுமே போலீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டாகு. அது போலீஸ் டாகுன்னு தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்னா மற்ற டாகுகள் காட்டிலாம் கொஞ்சம் ஸ்பெஷல் என்னென்னா அந்த மோப்ப சக்தி வந்து அதுக்கு கூடங்க. அதே மாதிரி கார்டிங் பண்ணுறதையும் வந்துட்டு இப்போ ஒரு அன்வான்ட் பர்சன்ஸ் வர்றப்போ அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும். சில டாக்லாம் பயந்து ஓடும். அது ஷெப்பர்டுக்கு அந்த பயம்லாம் என்னென்னே தெரியாது. வளர்க்குற ஓனர் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும். இதுலேயும் ஒரு 2-3 கலர்ஸ் ஃபுல் ஒயிட்டில் இருக்குது, ஃபுல் பிளாக்கில் இருக்குது, பிளாக் அண்ட் டேன். இந்த கருப்பு மேக்ஸிமம் கிடைக்கிறது அப்படி தான் கிடைக்கும். கருப்புலேயும் இந்த கோல்டு கலர்லேயும் வரும், பிளாக் அண்ட் டேன் வரும். ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு இந்த இசபுல்லா கலர்லாம் சொல்லுவோம். அது நம்ம இந்த ப்ரீடர் லைனில் இருக்கோ அதனால் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அதில் இந்த கோட்டு பார்த்திங்கன்னா அதோட ஹேரை வச்சு கண்டுபிடிப்போம். சிங்கிள் கோட்டு, மீடியம் கோட்டு, புஷ் கோட்டு, லாங் கோட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அது அந்த இது கூட அது பார்க்க நல்லாயிருக்கும். அது ஃபுல்லாக ஒரு கரடி மாதிரியே பெரிய அளவில் இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஷெப்பர்டோட குணதிசயம். அது ஃபுட்டு கொஞ்சம் நான்வெஜ் அதிகமாக அதுக்கு கொடுக்கலாம். அதில் என்ன பிரச்சனைனா அதுக்கு கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜெர்மன் ஷெப்பர்டுக்கெலாம் கொஞ்சம் அந்த ஹிப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அது கொஞ்சம் அந்த ஸ்டைலே வந்து ஒரு மாதிரி அந்த ஆங்கிலேஷனோடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜாயின்ட்ஸ் அந்த போனெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்பில் மல்டிவிட்டமின் டானிக்ஸு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொடுக்கணும், ரெகுலராக கொடுக்கணும். அது டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம், எல்லாருமே வெட்டினரியனை கன்சல்ட் பண்ணலாம், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. லிட்டர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு மினிமம் ஒரு குட்டியிலேருந்து மேக்ஸிமம் 12 குட்டி 13 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அது வந்து அது டாகோட இதை பொறுத்தளவுக்கு ஆமாம் மறுத்து மாறும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது அந்த மேட்டாகிற அந்த டயத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம் கவுண்டை வச்சு தான் அது குட்டி இதாகிறதுன்றது. அது ஒவ்வொரு சில இது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து அந்த இது வந்துட்டு பப்பி லிட்டர்மெண்ட் இது ரொம்ப ஸ்மால் சைஸ் டாகுக்கு வந்து லிட்டர்மெண்ட்டு கொஞ்சம் கஷ்டம். இந்த பக்கு பீகிளு இந்த இதில் டேஷ் ஒன்று இதெல்லாம் கொஞ்சம் குட்டி போடுறதோட இது வந்து கொஞ்சம் கம்மி. அதாவது கொஞ்சம் ரிஸ்க் ஆகும். பெரிய டாகெலாம் ஒன்றும் ரிஸ்க் இருக்காது. ஆமாம், அதனால் அது ஒன்று. லேபை பொறுத்தளவுக்கு நான் சொல்லிடுறேன். லேப் வந்துட்டு எல்லாராலையும் விரும்பி வளர்க்கக்கூடியது. இதில் 2 டைப் இருக்குங்க. இங்கிலாண்ட்ஸ் அந்த யூகே ப்ரீடு வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சைஸ் ஹெவியாக இருக்கும். இன்னொன்று வந்து அமெரிக்கன் ப்ரீடு வரும், யூஎஸ் வந்து என்ன ஆகுனா அது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும்னு வச்சுக்கேன். ஷோ குவாலிட்டி அமெரிக்கன் ப்ரீடு தான். ஏன்னா கென்னல் கிளப்பு அந்த இதில் சைஸை பொறுத்தளவுக்கு மாறும். கலர்ஸ் அதில் ஒரு 4 கலர் ஃபேவராக இருக்கும். எல்லோ இருக்கும், ஒயிட் இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ப்ரௌன் இருக்கும், பிளாக் இருக்கும். இந்த மாதிரிலாம் அதில் வரும். எல்லாராலையும் மோஸ்ட்லி ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப பெட் டாகுன்னா லேப் தான். பப்பீஸோட விலைன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 13 ரூபா 15,000 ரூபா. ஒரு பப்பியோட மேல்னால் ஒரு 15, ஃபீமேல்னால் ஒரு 13, நல்ல ரேஞ்சில் இருக்கும். அப் டு 1 lakh 1.5 lakh வரைக்கும்லாம் பப்பீஸ் இருக்குது. எல்லா ப்ரீட்ஸ்லையுமே அந்த மாதிரி உண்டு. அது அந்த குவாலிட்டியை பொறுத்து மாறுங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு 10 to 15,000 நல்ல பப்பீஸ் வாங்கலாம். இது வந்து லேபோட பீகிளை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைப் டாக் தான். அது
அது ஆக்சுவலாக நம்மளோட ஹவுன்ஸ் வேட்டையாடுற நாய் மாதிரி ஃபாரினில் ஜெர்மனில் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் அது. ஆமாம், அங்கே ஃபாரினை பொறுத்தளவுக்கு அது அந்த மாதிரி இருக்கும். நம்மளை பொறுத்தளவுக்கு அது பெட்டாக தான் அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்க்குற மாதிரி ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய அதுக்கும் ஒரு பெரிய இந்த பேசட் ஹவுண்ட்லேருந்து மாறி வந்தது தான் பீகிள். பேசட் ஹவுண்டு இந்த பழைய கார்லலாம் ஸ்டிக்கராக ஒட்டியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் அது வரும். அதுக்குமே ப்ரீடிங்கை பொறுத்தளவு கம்மியான டைமிங்லாம் கிடையாது. ப்ரீடிங்கு மேட் பண்ண நாள்லேருந்து இப்போ 55 days 55லேருந்து 67 நாளுக்குள்ளே குட்டி போட்டுரும். இது அதிகபட்ச டைமு. பப்பி வந்து நம்ம கொடுக்குறது அதுலேருந்து ஒரு 40 days கழிச்சு தான் கொடுப்போம். டிவார்மிங் பப்பி லிட்டர்மெண்ட் ஆகி 15 நாளில் ஃபஸ்ட்டு டிவார்மிங் கொடுப்போம். செகண்ட் டிவார்மிங் தேர்டு அது 30 நாளில் கொடுப்போம். இப்போ இது மதர் ஃபீடு போக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பிளேட் ஃபீடிங்னு 15 நாளே ஸ்டார்ட் பண்ணலாம். டிவார்மிங் ஒரு டிவார்மிங் பண்ணிகிட்டே பண்ணலாம். ஏன் டிவார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ம்ஸ் அதிகமாக கலெக்ட் ஆகிருக்கும் ஸ்டொமக்கில். அப்போ நம்ம கொடுக்குற சாப்பாடு வந்துட்டு ஃபுல்லாமே வேர்ம்ஸ் எடுத்துக்கும், குட்டி தேராது, ஒரு மாதிரி அனிமிக்காகவே இருக்கும். அதனால தான் அந்த வேர்ம்ஸ் எல்லாம் வெளியேற்றினப்போ ஆட்டோமேட்டிக்காக குட்டி வந்துட்டு நல்லா பூஸ்டப் ஆகிடும். ஆமாம், இதுதான் அதோட கணக்கு. ராட்டு ஏற்கனவே நிறைய பேர் ராட்டை பற்றி பேசியிருப்பாங்க. ராட்டு வந்துட்டு வளர்க்குறவங்களோட கைவண்ணம் தான். ராட்டு வந்து ஹார்ஸான டாகு, கடிநாய் அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதுவாகவே அது வளரும். அது ரொம்ப ஃபோர்ஸான இதெல்லாம் நாங்களும் ராட்டு வளர்க்குறோம். அது கரெக்டான அது சாப்பாடு, டைமிங், ஒர்க் அவுட்டு, வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ராட்டு சும்மாவே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எதையாவது செய்யும். வீட்டில் ப்ரைஸ் ரேஞ்சு இப்போது முன்னாடியெல்லாம் வந்துட்டு 15-18 அந்த ரேஞ்சில் கொடுத்தோம். இப்போ 20,000 20,000 வந்துச்சு ஒரு பப்பி. ஆமாம், அதிலே 2 வெரைட்டி இருக்குங்க. ஷோ குவாலிட்டின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்கும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ரெட்டில் இருக்கும். வேறு பெட் குவாலிட்டியில் ஜெர்மன் டைப்பில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் டேனில் தாங்க இருக்கும். ஆமாம், ராஜபாளையம் நம்மளோட நேட்டிவ் ப்ரீடுங்க. நேட்டிவ் ப்ரீடுன்றப்போ இதுக்கும் ஒரு நிறைய கதைகள்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பேசினா டைம் ஆகும். இப்போ பொறுத்தளவுக்குங்க இது முன்னாடியெல்லாம் வந்துட்டு ராஜபாளையம் பப்பி வந்து செந்தாலை, காதில் செந்தாலை, உடம்புல மான்புள்ளியோடு தான் இருக்கும். இப்போ அது கொஞ்சம் மருகி ஃபுல் ஒயிட்டில் நல்ல மில்க் ஒயிட்டில் வந்துருச்சுங்க. இதில் கொஞ்சம் ஒரு 2-3 பிரச்சனை இருக்கும். காது கேட்காது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு கண் வந்து சில டாகுகள் வந்து ஒரு சைடு அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அந்த அல்பினோன்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஒரு சில டிசீஸ் இருக்கும். ஆமாம், அந்த ப்ளூ ஐஸ் வர அது ஜெனட்டிக்குங்க. அதோட ஜெனட்டிக்கு அதை ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். பியூர் ஒயிட்டில் இருந்தாலே அது ஒரு அழகு தான், லுக்காக இருக்கும். பப்பீஸ் இன்றைக்கி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா மோரோவர் அதுவுமே 18,000 ஃபீமேலு, 20,000 மேலுன்ற கணக்குக்கு வந்துருச்சுங்க. பக்கு சைனீஸ் வெரைட்டி தான் அதுவுமே. அதுலேயுமே இதே தான். இன்றைக்கி ரொம்ப பெட் டாகு ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்மால் சைஸ் டாகு வீட்டில் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்க்கக்கூடிய அளவுக்கு. அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா தும்மிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நமக்கு அந்த கண்டினியூவாக அந்த இருக்கும். அது கொஞ்சம் நம்ம வெறுப்பாகும். மற்றபடி அதில் ஒன்றும் இல்லை. பப்பீஸ் லிட்டர்மெண்ட்டு 5 to 6 அந்த ரேஞ்சில் பப்பீஸ் இருக்கும். லிட்டர்மெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சு 13, 15, 18 குவாலிட்டியை பொறுத்து மாறும். ஒரு பாக்ஸர் வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட முகம்தான் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்ல ஃபன்னான டாக் தான் அது. ஒன்றும் பெரிய அக்ரெசிவான டாக்லாம் கிடையாது. நல்லா ஒர்க்கிங் டாக் தான். அதுவுமே ஒர்க்கிங் ஸ்டைலில் உள்ளது. மீடியம் சைஸ் டாக் தான். அதுலேயுமே 3-4 கலர் இருக்குது. பிரிண்டல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டலுங்கிற இந்த புளி கலரில் இருக்கும். அப்புறம் ஃபானு இது இப்போ மஞ்சள் கலரில் நம்ம பார்த்த ஃபானு தான். அப்புறம் ஒயிட்டில் இருக்கும், அல்பினோன்னு சொல்லிட்டு இருப்போம். அது ஒயிட்டில் வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் வரும். இந்த மாதிரிலாம் வருங்க. அதுவும் ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 20, 22, 25 அந்த ரேஞ்சில் வந்துடும். இதுலேயும் 2 குவாலிட்டி இருக்குது. ஷோ குவாலிட்டி, பெட் குவாலிட்டி இருக்குது. நான் பெட் குவாலிட்டி ரேட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஷோ குவாலிட்டி அவங்க வச்சுருக்கிற ஃபாதர் மதர் லைனேஜை பொறுத்து மாறும். ஆமாம், வேறு இந்த தான் அதில் இல்லை. உங்களுக்கு கம்மியான டாக் அப்படின்னா ரேட்டு கம்மியான பொம்பரேனியன் தான். 4,000, 5,000 குட்டி கிடைக்கும். ஆமாம், இதுதான் ஹையஸ்ட் ரேஞ்சுன்றது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரிங்க. இங்கெல்லாம் அது இல்லை. அதனால் அந்த மாதிரிலாம் இருக்குது, நிறையா இருக்குது. அதில் வந்து சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஹையஸ்ட் ரேஞ்சில் வந்து ஒரு 20-25 வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு அப் டு 15 lakhs வரைக்கும் கூட இருக்குது. இம்போர்ட் பண்ணுற டாக்லாம் 15 லட்ச ரூபாய்க்கெலாம் இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அமெரிக்கன் மாதிரி ஒரு டாக் இருக்குங்களே, ஹஸ்கி, சைபீரியன் ஹஸ்கி, அதெல்லாம் ரஷ்யன் கண்ட்ரீஸில் இருக்குது. இருக்கும். நம்மள்கிட்ட இப்போ லாஸ்ட்டாக 2 பப்பி கொடுத்தேன். ஏன்ட்டே இருந்துச்சு. 3 அடல்ட் ஃபீமேல், ஒரு மேல் வச்சுருந்தேன். ஆமாம், அதெல்லாம் 40,000, 50,000 அந்த ரேஞ்சில் வரும் ஒரு பப்பி. ஆமாம், அதுலேயும் வந்து கோட்டிங்கை வச்சு மாறும். ஸ்டாண்டர்ட் கோட்டு, உள்ளி கோட்டு, டபுள் உள்ளி கோட்டு, இந்த மாதிரிலாம் நிறையா வருங்க. ஆமாம்,
மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டட் பர்பஸ் யாராவது வந்து ஃபீமேல்ஸ் வச்சுருக்காங்க, மேட்டிங்க்கு மேல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். மற்றபடி பப்பீஸை பொறுத்தளவுக்கு மெடிசின்ஸு அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது, எப்படி கொடுக்குறது, அந்த டீட்டெயில்ஸும் எங்கள்கிட்ட கொடுக்கலாம். இது உங்கள்கிட்ட பப்பீஸ் லிட்டர்மெண்ட் ஆகிருக்கு, அதை வந்து நீங்கள் எங்களுக்கு சேல் பண்ணணும், ஆள் தெரியாது, எங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே எடுக்கிற பப்பீஸில் எங்கிட்ட எடுக்கிற பப்பீஸு ஒரு சில காரணங்களால் லூஸ் மோஷன் போகும், வாமிட் பண்ணும், இந்த மாதிரி ஒரு மெடிசின்ஸ்லாம் நீங்கள் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணியே கேட்டுக்கிடலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து அந்த சேல் மட்டுமே கான்செப்டாக பண்ண மாட்டோம், வெறும் வியாபாரம் மட்டுமே எல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவோன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அந்த ஃபீடு எப்படி ஃபீட் பண்ணணும், என்ன மாதிரி மெடிசின்ஸு, என்ன மாதிரி வேக்சின்ஸு, தடுப்பூசிலாம் ரொம்ப கரெக்டாக போடணும். இன்கேஸ் போடலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்போதைக்கு ஒன்றும் செய்யாது. ஏதாவது ஒரு பெரிய டிசீஸ் வர்றப்போ வேக்சின் பண்ணியிருக்கிறப்போ ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் போய் அதை காப்பாற்றுற நிலைமை ஆகிடும். அதனால் வேக்சின் வந்து நிறைய பேர் பப்பீஸ் வாங்குறாங்க, என்ன நாங்கள் பழையசெல்லாம் நிறைய நாய் வளர்த்துருக்கோம், நாங்கள் எந்த தடுப்பூசி போட்டோம்லாம் சொல்லுவாங்க. நான் இப்போ இருக்க காலகட்டத்தில் தடுப்பூசிங்கிறது எவ்வளோ மெடிசின்ஸ் வளர்ந்துருச்சு, அதனால் வந்து வேக்சின் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஆமாம், எப்போயுமே பப்பீஸ் இருக்கும் 24/7 என்ன பப்பீஸ் வேணுனாலும். ஒருவேளை பப்பீஸ் எங்ககிட்ட இல்லைன்னா கூட கஸ்டமர் கேட்குறாங்கன்னா வெளியே இருந்து நாங்கள் எடுத்துருவோம். சென்னை, பெங்களூரு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரளா, இந்த சைட்லேருந்து பப்பீஸ் எங்களுக்கு கான்டாக்ட் இருக்கும். அதுலேருந்து நாங்கள் எடுத்து நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் இங்கே மதுரையில் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ப்ரீடர்ஸும் கொடுக்குறோம், பெட் ஷாப்காரவங்களுக்கும் கொடுப்போம், கஸ்டமரும் டைரெக்டாக வந்து வாங்குவாங்க. நம்ம பண்ணையை விசிட் பண்ணுறப்ப நாங்கள் அடல்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 டாக் வச்சுருக்கோங்க. ஆமாம், 50 டாக் அடல்ட்டாக வச்சுருக்கோம், பெரிய வகையான நாய்கள். இது போக பப்பீஸ் வந்துட்டு ஒரு 20 பப்பீஸ் எப்போயுமே டிஃபால்ட்டாக இருக்கும். எப்போனாலும் கூப்பிடுங்க, என்ன பப்பீஸ்னாலும் நாங்கள் தர்றோம். குவாலிட்டி வந்து கண்டிப்பான முறையில் டிஃபால்ட்டாக நல்ல பொருளாக தர்றோம். இந்த வெளியூரில் இருக்கவங்களாம் ஃபோன் பண்ணுவாங்க, சில பேரால் வந்து வாங்க முடியாது. ஃபாதர் மதர் காமிக்கிறோம், குட்டியை காமிக்கிறோம், பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கூப்பிடுங்க. தைரியமாக நம்ம வந்து இன்றைக்கி நேற்று பிஸ்னஸ் பண்ணல, நம்ம 40 வருஷமாக பண்ணுறோம். எதனாலும் கூப்பிடுங்க, நம்ம பண்ணி தந்துடுவோம். டாக் லைனில் எந்த சந்தேகனாலும் ஃபோன் பண்ணுங்கள். பணம் குட்டி வாங்கணுங்கிறதுக்காண்டி இல்லை, என்ன எது டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லது, என் நம்பர் கொடுக்க சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பப்பீஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ராக் பில்லராக இருக்கட்டும் சரி, இல்லை பாக்ஸராக இருக்கட்டும் சரி, இல்லை சிப்பிப்பாறை நம்ம ஊர் வகையாக இருக்கட்டும் சரி, இல்லை சைனீஸ் வகையாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி ஃபாரின் பீட்ஸ் எல்லா பீட்ஸும் இருக்குது. இவங்ககிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 4000. ஸோ 4000லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட டாக்ஸ் கிடைக்குது. இவங்ககிட்ட சர்டிஃபைட் அண்ட் நான் சர்டிஃபைட், ஸோ இந்த மாதிரி 2 விஷயமும் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட நீங்கள் டாக்ஸ் வாங்கலை, பட் ஆனால் எங்கள் டாக்ஸுக்கு ஏதோ முடியல, எனக்கு ஏதோ சஜஷன் வேணும் அப்படின்னா இவங்க ஒரு வெட்டினேரியனாகவும் இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்களால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப்பும் பண்ணுறாங்க, அது மாதிரி கேரும் பண்ணுறாங்க. நான் சும்மா ஒன்றும் சொல்ல. ஸோ இப்போ நாங்கள் வந்திருந்தோம். ஸோ வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு பப்பு கொண்டு வந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம், ஈஸியாக நாங்கள் கண்ணால் பார்த்தோம். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டாக்ஸை பற்றி டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாச்சும் டாக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து இவங்களோட ஃபோன் நம்பரும் இவங்களோட அட்ரஸும் நான் கூகுள் மேப் லிங்க்கும் கொடுக்குறோம். ஸோ ரெண்டுமே கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிற அடுத்த டாடா பை, சி யூ.